சோஷியல் மீடியாவில் டான்ஸ் வீடியோ மற்றும் மேக்ஸ் வீடியோ போட்டதன் மூலயமா ரொம்பவே பிரபலமானவர் தான் பிளாக்கி ஸ்டார்னு அழைக்கப்படுற சுரேஷ். இதன் மூலயமா இவருக்கு ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க ஷோவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவர் டான்ஸ் ஆடி போடுற வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. பாட்டுக்கு ஆட சொன்ன நீ உன் பாட்டுக்கு ஆடுற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலாய்ப்பாங்க. ஆனால் அது எல்லாமே பொருள்படுத்தாமல் அவர் மறுபடியும் டான்ஸ் வீடியோ போட்டுட்டே தான் இருப்பார். இப்படி இருக்க நிலையில் பிளாக்கி ஸ்டார்னு அழைக்கப்படுற சுரேஷோட அப்பா அவரோட அப்பாவுக்கு 1.5 மாசமா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் அவர் வயசானனால தான் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசி பிளாக்கி ஸ்டார் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலாக பேசி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் பிளாக்கி ஸ்டார் போட்ட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. எங்கள் அப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு நல்ல வயசு, பேரம் பேத்தி, பால் காய்ப்பு, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே பார்த்து தான் போயிருக்காங்க. எனக்குமே நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை என்ன செஞ்சுருக்காங்க பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் ஜீ தமிழ், அப்புறம் இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பற்றியில அதையுமே எங்கள் அப்பா கண்குளிர பார்த்துட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லபடியாக போய் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் வந்து அப்பா இப்படி ஆயிருக்காங்க, உங்களுக்கு இந்த வீடியோ தேவையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட், நம்மளை நம்பி ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ்க்காக போட்டிருக்காங்க. ஒரு 3 டேஸோ 4 டேஸோ நடக்க போகுது. அவங்களுக்கு அது பிளான், நம்மளுக்கு நடந்தது வந்து பிளான்டு கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. அதுக்காக அவங்க நஷ்டப்பட முடியுமா சொல்லுங்கள்? அது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸை தான் நான் போஸ்ட் பண்ணேன். அதில் வந்து நீங்கள் அதை வந்து தப்பாக யாரும் நினைச்சாதீங்க, அதை எடுத்துக்கிடாதீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் பார்த்துக்கிடுங்க. நல்லா இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உளுந்தங்கஞ்சி ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கரிஞ்சு போச்சு, உப்பு போடாமல் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து துவையில் பார்த்துக்கிடுங்க, அதுக்கு கூட்டுக்கு. சரி, இன்னைக்கு ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய் நம்ம திரும்பவும் நீங்கள் தானே சொல்கிறீங்க, திரும்பவும் மறுபடியும் வந்து நீங்கள் உங்கள் ரொட்டீனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே முயற்சி பண்ணணும். அதுலேயே வந்து நீங்கள் என்ன இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்ன தாக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கி முடியுமா? அப்படின்னு நினைக்கவும் கூடாது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டங்கள் வரதானே செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து போய் பழகணும். பார்த்தீங்களா, இதுதான் சான்ஸ்ன்னு நினைச்சு ஒருத்தங்களை போய் நினைச்சக்கூடாது, ஹர்ட் பண்ணது மாதிரி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. என்ன? ஓகே, தேங்க்யூ.